எந்த பட்டி? சரி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல? பிஸ்கெட் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க. அப்புறம் என் ஃபோன் நம்பர் எழுதி பேப்பரை உங்க பேக்ல வச்சிருக்கேன். நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன்னு எனக்கு சொல்லுங்க. தனியா போனா வீட்டுக்கு போய் சேர்வனான்னு தெரியல. போயிட்டு அவசரம் இல்லைன்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேக் கொடுங்க. போற வழியில செங்கல்பட்டுல இறங்கி என்னோட ஃப்ரெண்டு தாசை பார்த்துட்டு போகணும். என் கூட ஜெயில இருந்தவன் ஆள் நல்லவன் தான். அவனோட ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்களா, அவங்கள போய் பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வர சொன்னா. உங்களுக்கு லேட் ஆயிடாது. ஜெயிலுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. இனிமே வீட்டுக்கு போய் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எதுவும் நடக்க போறதில்ல, எதுவும் கிடைக்க போறதும் இல்ல. யாரையாவது கொன்னுட்டீங்களா? படுத்துக்கோங்க. இல்ல, நல்லா தூங்கிட்டேன். என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? நமக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன செஞ்சாலும் அதுல என்ன கஷ்டம் இருக்க முடியும்? அது எனக்கு சந்தோஷம்தான். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் திருடுவேன், அப்புறம் அடிதடியும் பண்ணுவேன். ஒரு சுதந்திர பறவை மாதிரி என்னோட வாழ்க்கை. விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, குடவுன்ல சேர்த்து வைக்கிறதும் இல்ல. யாராவது சேமிச்சு வச்சா அதை திருடி ஹாப்பியா வாழறேன். என் ஜாதகத்திலே சொல்லியிருக்காங்க, ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரங்க இந்த மாதிரி தான் வாழ்ந்தாகணுமா. அத நான் ஏன் பொய்யாக்கிட்டு இருக்கணும்? ஆனா இப்ப நான் ஜெயிலுக்கு போனது திருடினதுக்காக இல்ல. என்னோட சொந்த ஊர் திருப்பூர். ராத்திரி 12 மணி இருக்கும். ஒரு வேலை விஷயமா ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டு இருந்தேன். அட கடவுளே, என்ன பரவாயில்ல இதெல்லாம்? எந்திரிங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இங்க வாங்க. அடுத்த வாரம் மேரியோட கல்யாணம் இருக்குல்ல? அது நடக்காது. நடக்காதா? என்னாச்சு? அந்த ஜோஸ் தான் மேரி பொண்ணுக்கு நகையெல்லாம் வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்தாரு. கல்யாணத்தன்னைக்கு காசு தரேன்னு சம்மதிச்சாரு. ஆனா இப்ப காசு கொடுத்தாதான் நகை தருவாங்களாம். நான் அங்க வரல. வேற எந்த வழியும் எனக்கு தெரியல சாம் தம்பி. நீ இப்போ நான் முடிவு எடுத்துட்டேன். நீங்க இறந்து போயிட்டா மீனாவோட கல்யாணம் நடந்துருமா? இல்ல. அது நினைச்சு அவ வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான். என்னாலதான் அப்ப இறந்து போயிட்டாருன்னு. பரவாயில்லையா? திருட்டு பொருளை வச்சு கல்யாணம் பண்ண நீங்க தயாரா? தங்கத்தை நான் தரேன், யாருக்கும் தெரியாது. பெருமாள் என்ன, தைரியமா வாங்க. அந்த மேரியோட பேரு தான் உங்க பேருன்னு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தேன். சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவ பின்னாடி ரொம்ப அலைஞ்சிருக்கேன். ஆனா அவ குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன திரும்பி கூட பார்க்கல. ஆனா காதலுக்கு கண்ணு இல்ல. ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் போதியில இருக்கும்போது எதேச்சியா அவ அப்பா பெருமாள் அங்க வந்திருந்தாரு. நேரா அவர் முன்னாடி போய் நின்று உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டேன். அவரோட நல்ல மனசுக்கு 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு அவர் போயிட்டாரு. போதையெல்லாம் இறங்கிடுச்சு. அதோட அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டேன். ஆனா அந்த கடவுளோட விளையாட்டை பாத்தீங்களா? கட்டிக்க நினைச்ச பொண்ணை கட்டி கொடுக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்காரு. அதனால அவளை நல்லபடியா கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த நாள் ராத்திரி ஒரு வீட்டுக்கு திருட போனேன். சொன்னா கேட்கணும். வாடி கண்ணு, விட மாட்டோம். வா. நான் இப்படி வாழ வேண்டிய பொண்ணு இல்ல. நானும் தான். இருக்கு, விடுங்க. ஒரு உலக அங்க படுத்து தூங்குறாள். அவ அங்க படுத்து தூங்கட்டும். தூக்கம் சரியில்லைன்னா அழகு போயிடும். அதனாலதான் வந்திருக்க மாட்டேன். அப்போ குழந்தைங்க இல்ல.
இவன புதுவிதமாய கள்ளன், திருடுவதில் இவன் தானே மன்னன். கண்ணில் பட்டதையெல்லாம் சுருட்டும் கள்ளன் கள்ளன். களத்தில் பயமின்றி இறங்கிடும் கள்ளன், கிடைத்த பொருட்களை அள்ளிடும் கள்ளன். கைவரிசையில் இவன் தான் என்றும் முன்னால் நிற்பான். பயமென்றால் தெரியாதே, நற்குணங்கள் கிடையாதே. 420 forgeryயில் இவன் ஒரு சூரன். இவன புதுவிதமாய கள்ளன், திருடுவதில் இவன் தானே மன்னன். கண்ணில் பட்டதையெல்லாம் சுருட்டும் கள்ளன் கள்ளன். களத்தில் பயமின்றி இறங்கிடும் கள்ளன், கிடைத்த பொருட்களை அள்ளிடும் கள்ளன். கைவரிசையில் இவன் தான் என்றும் முன்னால் நிற்பான். பயமென்றால் தெரியாதே, நற்குணங்கள் கிடையாதே. 420 forgeryயில் இவன் ஒரு சூரன். இந்தாங்க. எத்தனை பவுன் இருக்குன்னா நான் பார்க்கல. மேரியோட கழுத்துல போட்டுக்கிறதுக்கும் கல்யாண செலவுக்கும் இதுல இருக்கு. இது எங்க இருந்து வந்ததுன்னு மேரிக்கு இப்ப தெரிய வேண்டாம். கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சாம் தம்பி, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், ஆக வேண்டியதை பாருங்க. கல்யாணத்தை முடிங்க, போங்க. எனக்கு ஒரு ரவுண்டு ஊத்துறா. ஓ, நேத்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போய் ரொம்ப டயர்டா அப்ப கொஞ்சம் சோடா இருக்கு. ஊத்து. இல்ல வேண்டாம். மச்சான், உனக்கு போறதுக்கு வண்டி வந்துருச்சு. இப்ப என்ன பிடிச்சிட்டு போய் என்ன பிரயோஜனம்? கையில ஒண்ணும் இல்ல. பொருள் இல்ல அப்ப சரி. பொருள் இருக்குடா. பொருள் இருக்கா? எங்க? இதோ இங்க. ஐயோ, நம்பி ஒளிச்சு வச்சுட்டு வரேன். நல்லதெல்லாம் போடுறதுக்குன்னு கண்டிப்பா ஒரு யோகா இருக்கணும். எங்கடா சாமுவேல்? இப்ப வருவான் சார். போயிருக்கான். என்ன பார்த்து ஒண்ணுக்கு போயிருக்கான் சைகையில சொன்ன சார். என்னடா என்னாச்சு? சார், விடுங்க, விடுங்க. என்ன சார், உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் சொல்றேன், வாடா. எங்க? என்னடா சார், என்னடா சொல்றாரு? சாருக்கு என்ன வேண்டா சொல்லாமே. என்னடாச்சு? ஃபிங்கர் சிப்ஸ் சார் இப்ப பண்ணதுதான். என்ன சார் இதெல்லாம்? மரியாதையா வந்து ஜீப்ல ஏறினா உனக்கு நல்லது. ஓ, அந்த ஜீப்புக்கு இப்பெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். மிரட்டாம நிறைய விஷயத்துக்கு வாங்க. நேத்து ராத்திரி எங்க இருந்த? நேத்து ராத்திரி இவன் எங்கேயுமே போல, என் வீட்டுல தான் இருந்தான். உங்க வீட்டுலனாக்கா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு நடுவுல படுத்துட்டு இருந்தானா? அவன் எதுக்காக சார் மிரட்டுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஏசிபி சுரேஷ் வீட்ல இருந்து நேத்து ராத்திரி நீ எடுத்த 75 சவர நகை எங்க? எது? ஏஎஸ்ஐ 75 பவுனா? சார், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த சொட்ட தலையனா இருக்கும். அவன் வீட்டுல இவ்வளவு தங்கம் இருக்கா? சார், நுங்கு திங்கிறவனை விட்டுட்டு அதை நோண்டி திங்கிறவனை பிடிக்கிற கதையெல்லாம் இங்க வேண்டாம். நான் எடுத்தேன்னா நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவேன். ஆனா அடுத்தவன் பண்ண தப்புக்கு நான் பழி ஏத்துக்க முடியாது. சார், நீங்க கிளம்புங்க. டேய் வெயிட்டர், ஒரு கோட்டர் சொல்லு. நீ உண்மையே சொல்ல மாட்டல்ல? கை எடுங்க சார். வேட்டி பிடிக்காதீங்க, வேட்டி விடுங்க, வேட்டி விடுங்க. சார், நான் சொல்லிட்டேன். வேட்டி பிடிச்சிருக்கிறது தப்பு. சார், வேட்டி விடுங்க, அது அவுந்தற போகுது. விட முடியாது, என்னடா பண்ணுவ? வேட்டி விட்டுருங்க, அதுதான் நான் சொல்லுவேன். விட முடியாது, என்னடா பண்ணுவ? இல்ல, ஏற மாட்டேன். ஏற மாட்டியா? ஆமா, ஏற மாட்டேன். ஏய், இவனை பிடிச்சி ஜீப்ல ஏத்துக்கடா. அன்னைக்கு அந்த போலீஸ் அடிச்சு கையை உடைச்சதுக்காக கொலை முயற்சின்னு என்ன உள்ள தள்ளி 307 போட்டாங்க. கேஸை நான் தான் வாதாடினேன். அதனால தண்டனை 3 வருஷம் கம்மியாச்சு. இடையில வாய்தா மட்டும். இந்த கதையெல்லாம் கேட்டு நீங்க அழாதீங்க. இந்த கதையை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்கு. டேப்லெட் சாப்பிடலையா? சாப்பிட்டேன், இருந்தாலும் வலி தாங்க முடியல.
கண்டக்டர் பக்கத்துல ஹாஸ்பிடல் ஏதாவது இருக்கா? போற வழியில ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு, வண்டி அங்கேயே விடுப்பா. அதுக்கு இல்லடி, நான் வரேன். கண்டிப்பா நாளைக்கு வரேன். சிஸ்டர், டாக்டர் இருக்காங்களா? ஒரு நிமிஷம். என்ன? ஏதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, உங்களுக்கு தலைவலிக்குதா? ஐயோ, டாக்டர் 4 மணிக்கு தான் வருவாரு. வீட்ல பேஷண்ட்ட பாத்துட்டு இருக்காங்க. வீடு எங்க இருக்கு? ஹாஸ்பிடல் ஆப்போசிட். அங்கெல்லாம் கூட்டிட்டு போவாதீங்க, டாக்டர் கோவக்காரர். நானும் பெரிய கோவக்காரன் தான். இங்க வாங்க, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருங்க, இப்போ வந்துடுறேன். இந்த மருந்த வெளியில ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, அங்க போய் வாங்கிக்கோங்க. இந்தாங்க. என்ன 50 ரூபா கொடுக்குறீங்க? 100 ரூபாங்க என் ஃபீஸு. போன தடவை வந்திருந்தப்ப நான் தந்தேன்ல. ட்ரீட்மெண்ட் வந்ததுனால தந்தீங்க, சும்மா ஒன்றும் தானம் தரலையே. என் கையில எதுவுமே இல்லை டாக்டர், அதனால தான். இல்லைன்னா இனிமேல் இங்க வரக்கூடாது, போங்க. தங்கப்பன், டாக்டர் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட், நீங்க உடனே ஹாஸ்பிடல் வர முடியுமா? என் டியூட்டி டைம் ஆஃப்டர் 4 o'clock தான். அப்ப வரேன், நீ போ. டாக்டர், மனசாட்சி இல்லாம இப்படி பேசாதீங்க. பஸ்ல போகும்போது தலைவலி வந்துருச்சு. தலைவலியில அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர், தயவு செஞ்சு வாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போ, வெளியே போ, கெட் அவுட். இப்ப நம்ம போலாமா டாக்டர்? போலான்னு நினைக்கிறேன். வாங்க 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 டாக்டர். எல்லாரும் வாங்க, இனிமே டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. தங்கப்பானா, வாங்க வாங்க வாங்க, அங்க போய் கியூல நில்லுங்க. சீக்கிரம் வாங்க, பாத்து பாத்து. அண்ணா, சாபுதானே நீ? அண்ணா நீங்க எப்படி இங்க? அதான் அப்புறம் சொல்றேன். வண்டியில அருவா ஏதாவது இருக்காடா? இருக்கண்ணா, எடுறா. சின்ன கை கலப்பு, அதான் கை எடுத்துட்டு வரோம். அப்போ டாக்டர் நீங்க போங்க, நீங்க போங்க. எல்லாரும் போங்க போங்க போங்க. அண்ணா இப்ப எங்க இருந்து வரீங்க? உழல்ல இருந்து தான். வேற எங்க இருந்து? இவனுங்கெல்லாம் யாரா? முகத்தை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. பயப்படணும் தானே இந்த செட்டப்லாம். இவங்களுக்கு தான் பயங்கர டிமாண்ட். ஒரு நிமிஷம் இங்க வா. டேய், யாருடா இது? தெரியல.